பூர்ண சக்தி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கூகுள் மேப்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு டேர்னை விட்டுட்டோங்கிறதுக்காக திட்டுறது இல்லை கூகுள் மேப்ஸ் நம்மள. அடுத்த டேர்ன் எடுத்துக்கோன்னு சொல்றது. ஸோ நம்ம இலக்க மாத்திரம் நிர்ணயிச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா போய் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி குருமார்கள் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உன்னோட இலக்கு என்ன அப்படிங்கிறத நீ நிர்ணயிச்சுக்கோ. இஃப் வி டோன்ட் நோ த கோல் தென் வி டோன்ட் நோ த ப்ராசஸ். தெய்வத்தின் குரல்ல மகாபரிவா சொல்லாத விஷயமே இல்லை. அதாவது அவர் ஒரு டச் பண்ணாத ஜோன் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, கண்ட்ரி இல்லை, லாங்குவேஜ் இல்லை. நான் சொல்லி என்ன கேட்டுட்டேன் நீங்க, அப்போ நான் சொல்லாமல் இருக்கிறது தானே பெட்டர்னு சொல்லி அவர் தன்னைத்தானே வருத்திக்கிறார். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், இட்ஸ் நாட் ஹியூஜ் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ்லேயே நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியல, நம்ம சொல்றதை நம்மளால கேட்க முடியலங்கிற போது, என் குழந்தை சிகரெட்டு பிடிக்கப்படாது, தண்ணி அடிக்கப்படாதுன்னு இருந்ததுன்னா என்னோட ஃப்ரிட்ஜில் விஸ்கி பாட்டில் இருக்கக்கூடாது, என் பேக்கெட்டில் சிகரெட் பேக்கெட் இருக்கக்கூடாது. சிம்பிள் ரூல். மற்றவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு, அதுக்கு பதிலாக மற்றவங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் மைசெல்ஃப் ஜாஸ்தி பண்ணணும்ன்றீங்க. ரேஷியோவே உல்டாவா இருக்கும். ஆமா, இது வந்து 95%ன்னா அது 99% இங்கே இருக்கணும், 1% அங்கே இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று பண்ணினான்னா அது போனஸ்ன்னு வச்சுக்கணும். பட் அதுக்காக நம்ம வந்து நம்ம சிஸ்டம்ஸோ இல்லைன்னா ப்ராசஸஸோ, இப்போ ராம்கி உஷா ராம்கி வந்து அழகாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒரு லைனை அதில் பார்த்தேன். ஏன்னா லைக் இந்த உலகம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறத வச்சுட்டு நம்ம இன்எஃபிஷியன்ட் ஆகிடக்கூடாது. அந்த உலகத்துடைய இன்எஃபிஷியன்சி இஸ் இன்எஃபிஷியன்சி, பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் யூ ஹேவ் டு பி மோர் எஃபிஷியன்ட்னு ஒரு லைன் பார்த்தேன். பார்த்த உடனேப்பா பழிச்சிடு, எவ்வளோ பிரமாதமாக இருக்கே அப்படின்னு டக்குன்னு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. ரிலீஜியன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஒரு ஆஸ்திகம்னு சொல்லலாம், அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து காட் அப்படின்னா பியாண்ட் ரிலீஜியன் அந்த பாதையில் போகிறது. இதை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக என்ன பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியும்? அருமையான கேள்வி. இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத விட என்ன, இது பற்றி பெரியவாள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. மகாபெரிவாள்லேருந்து எடுத்து எல்லாருமே நிறைய பேர் நல்ல அழகான விளக்கங்களை கொடுத்துருக்கா. நமக்கு வந்து ரிலிஜன் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஆஸ்திகம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இப்போ மாத்திரையா சொல்கிற ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் என்னென்னா போல் வால்ட் மாதிரி. ஸோ போல் வால்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம இந்த குச்சியை எடுத்துக்கணும், அதை வந்து ஒரு இடத்துல நடணும், நட்டு அப்புறம் அங்கேருந்து வி ஹாவ் டு அசெண்ட் அண்ட் தென் கிராஸ். பட் வைல் கிராசிங் நம்ம அந்த போல வச்சுக்க முடியாது, அது விட்டுறணும், அப்புறம் தான் கிராஸ் பண்ண முடியும். பட் இது எந்த ஸ்டேஜ்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வி ஆர் நாட் வெரி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் நமக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அன்றாடப்படியான உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் நீ பண்ணிகிட்டே இரு. தட் இஸ், இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து தான் நம்ம மாடர்ன் ட்ரெண்டில் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸில் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்மளுடைய பெரியவாலாம் நம்மளுடைய சாஸ்திரம்னு சொல்கிறோம். சாஸ்திரம் இஸ் நத்திங் பட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இந்த பெரிஃபெரிக்குள்ள இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீ உன்னை அடக்கிக்கோ. இப்போ இது என்ன ஆகுனா, போக போக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறோம். மியூசிக்கல் டேர்ம்ஸில் என்ன, நம்ம சேனலில் பூர்ணசக்தி சேனலில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கா. இப்போ கூட நீங்கள் இந்த காம்படிஷன் வச்சுருக்கீங்க. இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் திங். ஐ ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட். அதாவது பூர்ணசக்தி மூலமாக யூ ஆர் பிரிங்கிங் இன் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இன் டு லைஃப். அதாவது ஜஸ்ட் மியூசிக்னு இல்லாதக்கு, ஜஸ்ட் ஹெல்த்னு இல்லாதக்கு, ஹோலிஸ்டிக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ மியூசிக்கல் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சரளி வரிசை பழகுன்னு சொல்கிறோம். சரளி வரிசை, செண்ட வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம், எச்சுஸ்தரி, கீதம், அதுக்கப்புறம் வர்ணம், வர்ணத்தில் ஆதிதாள வர்ணம், அப்புறம் அடத்தாள வர்ணம், வரி நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸ்டெம்போரா உடனே பாடணும் அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி பாட முடியும்? அதெல்லாம் பாட முடியாது. ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ங்கிறது வந்து தவறு கிடையாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பெட்டர். இதை புரிஞ்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு படி ஏறாதிக்கு நம்மளால் வந்து 2 2s are 4,
2 3s are 6 இந்த டேபிள்ஸை படிக்காதக்கு கால்குலஸ்லாம் பண்ண முடியாது. उतना ही उपकार समझ कोई जितना साथ निभा दे, जन्म मरण का मेल है सपना, ये सपना बिसरा दे, कोई न संग मरे ओ मन रे, तो काहे न धीर धरे, वो निर्मोही मोह न जाने, जिनका मोह करे ओ मन रे, तू काहे न धीर धरे. பூர்ண சக்தி இட் இஸ் நாட் அன் எல்டர்ஸ் சேனல். எல்லாரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சேனல். நல்ல விஷயங்கள், ஹெல்த் பற்றி, வெல்த் பற்றி, ப்ளஸ் ஆன்மீக சம்பந்த விஷயங்கள், இசை சம்பந்த விஷயங்கள், இப்போ மார்கழி மியூசிக், அந்த மாதிரி நிறைய, அதாவது வெறுமன எல்லாமே பெஸ்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேனல் இருந்ததுன்னா அது பூர்ண சக்தி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எல்லாரோடவும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் பூர்ண சக்தி கிடைக்கட்டும். நன்றி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.